அன்பு யோகி, ஆனந்த சுரூபமே, புருஷோத்தமன் உங்களுக்கு இனிய மாலை நேர அருளாசிகள். ஆம், முதலில் வெண்மையான ஒளி தோன்றும். அந்த வெண்மையான ஒளிக்குள் செம்மையான பரவெளி தோன்றும் பொழுது இந்த செம்மை நிற அக்னி போன்ற பிரகாசம் வெளிப்படும். இந்த இரண்டையும் கடக்கையில் பொன்னிறமான தகதகக்கும் ஒளி தோன்றும். அந்த ஒளிக்குள் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இந்த ஒளி நீங்கள், ஒளியில் நீங்கள், ஒளியாய் நீங்கள், ஒளிக்குள் நீங்கள். ஆகவே உங்களை அறிவதற்கு இன்னும் தாகம் கொண்டு, ஏக்கம் கொண்டு, முழுமையான பயிற்சியோடு தேடுங்கள். நீங்கள் உங்களை அறிவீர்கள், அடைவீர்கள். அற்புதமான நிலைகள். பேரன்பே, பேரானந்த சுரூபமே, நீ யார் என்று நினைத்தாய்? உன்னை பற்றி ஏன் மறந்தாய்? நான் நினைவூற்றட்டுமா உனக்காக? ஆம், உன் பிரம்ம ரூபமே இந்த பிரபஞ்ச தோற்றமாய் இருக்கிறது. உன் பேரானந்த வடிவே எண்ணறிய உருவ பேதங்களாய் ஜீவர்களாய் இருக்கிறது. உன் பேரொளியே சந்திர சூரிய நட்சத்திர அக்னியின் பிரகாசமாய் மலர்கிறது. உன் அன்பின் சலனமே காற்றாக வீசுகிறது, இளம் தென்றலாக மலர்கிறது. உன் மென்மையான ரூபமே ஆகாசமாக மலர்ந்து நிற்கிறது. உனது குளிர்மையின் வெளிப்பாடே நீராக, அருவியாக, நதியாக, ஓடையாக, கடலாக மலர்கிறதே. உன் இருக்க நிலைதான் பிருத்திவியாக, மண்ணாக நிறைந்து நிற்கிறது. இவற்றின் சங்கமம் தான் இதன் இயக்க கதியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதன் சீற்றங்கள் அழிவாகவும் உன் அமைதி சிருஷ்டியாகவும் இருக்கிறது. ஆம், பிரம்மமாகிய உனது சீற்றம்தான் ஊழிக்கால தாண்டவம். உன் பேரன்பின் அமைதிதான் சிருஷ்டி காலம். உன் அற்புத புன்னகைதான் வசந்த காலம். ஆகவே இவையெல்லாம் நீயாகத்தான் இருக்கிறாய், பேரருள் நிலையில். உனது மயக்கம்தானே இந்த மாயை, உன் தெளிவுதானே முக்தி. நீ தெளிவார்ந்த நிலையில் முக்தி எனும் விடுதலை மோட்சமாய் இருக்கிறாய். உனது மயக்கத்தின் சாயலில்தான் அஞ்ஞானம் இருளாக மூடி திகழ்கிறாய். யாவுமே உன்னிலிருந்து வெளிப்பட்ட உனது அம்சங்கள் தான் பஞ்சபூதங்கள், பிரபஞ்சங்கள், அண்ட சராசரங்கள். இவற்றை நீ முழுமையாக அறிந்து கொள்ள தியானம் செய். ஏனென்றால் அதில் மட்டுமே நீ நீயாக இருப்பதை காண முடியும். இந்த தியானம் கடந்த சமாதியில்தான் சமம் ஆதியோடு சமம் ஆன பரிபூர்ணத்தில் இவையெல்லாம் உன்னால் அறியப்படுகிறது. இந்த சூட்சும மகா ஞானம் உனக்கு தோற்றமாக வெளிப்படுகிறதே. அதை கண்டு ஆராதிக்கும் நீதானே பிரம்மஸ்வரூபம். ஆனால் இதை இந்த உடலில் ஆன்மாவாய் இருந்து நீ அறிதல் வேண்டுமல்லவா? ஆம், பிரம்மமாய் இருந்து அறிவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆன்ம நிலையிலிருந்து நீ இவற்றையெல்லாம் அறிந்து தெளிந்து தேர்ந்து நீயாக மலர்ந்தால் அதுவே மோட்சகதியாகிறது. எந்த விதமான யோகத்தாலும் இது சாத்தியமில்லையே. இந்த குண்டலினி யோகத்தால் தானே இது சாத்தியமாகிறது. ஆகவே தான் கூறுகிறேன், இந்த யோகத்தால் நீ யார் என்று அறி, அரிய ஞானத்தால் நீ அதுவென்று உணர். தத்துவமசி, தத்துவமசி, தத்துவமசி
எனது அன்பு நிறைய அருளாசிரியர் நன்றி செய்க. நலமே பெறுக.